எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 6 வித்தியாசமான வெண்டைக்காய் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ நம்ம ரெசிபீஸ்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த வெண்டைக்காயை வறுக்க போகிறேன். இதுக்கு நான் 50 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை 1/2 இன்ச் பீஸ்க்கு நறுக்கிக்கோங்க. பாதி வெந்த உடனே கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி வச்சிருங்க. வெண்டைக்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இந்த வழுவழுப்பும் இல்லாமல் நல்லா இருக்குது. இது எடுத்து தனியாக வச்சுருங்க. மோர் குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறேன். இதுக்கு 3 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இதெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா பேஸ்ட் நல்லா அரைச்ச உடனே தனியாக எடுத்து வச்சிருங்க. மோர் குழம்புக்கு புளிச்ச தயிர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு நான் 2 கப்பு புளிச்ச தயிர் ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இந்த தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அடுத்தது இப்போ தாளிக்க போகிறேன். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. கடுகு பொரிச்ச உடனே இந்த வறுத்து வச்ச வெண்டைக்காய் துண்டுகளை அதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச தயிரும் மசாலாவும் அதில் ஊற்றணும். ஊற்றின பிறகு திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மோர் குழம்பை வேக வைக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மோர் குழம்பு ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. ரொம்ப அருமையான ரொம்ப சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு தயாராக இருக்குது. நல்ல சூடான சாதத்தில் கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் தாளிக்க சில பொருட்களை சேர்க்க போகிறேன். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் 1 கப் மெல்லிசா நறுக்கின சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. நான் 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன், அதை போடுறேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. எல்லாம் போட்ட பிறகு கிளறி விடுங்க. நான் 500 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இதை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன். இதை கடாயில் போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சிருங்க. கடாயை மூடி 15 நிமிஷம் வேக விடுங்க. அடுத்து 4 பல்லு பூண்டை நசுக்கி பொடியாக நறுக்குங்க. வெண்டைக்காய் நல்லா வெந்ததும் கடைசியாக பூண்டை சேர்க்க போகிறேன். ஆனால் இது ஆப்ஷனல்.
உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா இல்லை சேர்க்க வேண்டாம்னா பூண்டு வேண்டாம். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால நான் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெந்துருச்சு, சாஃப்டாக இருக்குது. இதில் நறுக்கின பூண்டு, ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் போடுங்க. கடைசியாக ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிஷ், ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் இப்போ ரெடி. சூடாக சர்வ் பண்ணுங்க. கிறிஸ்பியான இந்த வெண்டைக்காய் ஃப்ரை செய்ய நான் 1 கிலோ ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் வாங்கியிருக்கேன். வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு க்ளீனாக தொடச்சிட்டு இப்படி சின்ன சின்ன பீசஸாக ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண காயை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இது கூட மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் 1/4 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மசாலா கலவையை கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய் கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லேசாக தண்ணி தெளித்து கையால் கலந்து விட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்து ஒரு பேன் எடுத்து வறுக்க தேவையான எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காயை சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுங்க. நல்ல கிறிஸ்பியாக வறுப்பட்டதும் எண்ணெயிலிருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே பேனில் கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன்னொரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நீல வாக்கில் நறுக்கின 6 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அதே பேனில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூட 4-5 தோலோட இடிச்ச பூண்டை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா நீங்கள் பூண்டு இல்லாமல் கூட இதை செய்யலாம். வறுத்து வச்ச எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வறுத்து வச்ச வெண்டைக்காய் கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார், ரசம், தயிர்னு எந்த ரைஸ்க்கும் வச்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் எப்போவுமே செய்கிற வெண்டைக்காய் பொரியல் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. முறுமுறு வெண்டைக்காய்க்கு முதல்ல நம்ம வெண்டைக்காவை எப்படி கட் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தமாக கழுவி நல்லா காய விட்டு தான் கட் பண்ணணும். இல்லைன்னா ரொம்ப வழுவழுன்னு இருக்கும். தலையும் வாலையும் வெட்டிட்டு பாதியாக வெட்டிக்கோங்க வெண்டைக்காவை. திருப்பி அதில் விதையெல்லாம் எடுத்துட்டு இன்னொரு வாட்டி வெட்டிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மெலிசாக வெட்டியிருக்கேன். வெட்டியிருக்கிற வெண்டைக்காவை பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரையாக இருக்குது, நல்ல மெலிசாக வெட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வெட்டி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், இதெல்லாம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
அடுத்தது இதில் 1/2 கப் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காய் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் ஓமம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நல்ல வாசனமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நறுக்கி வச்சு வெண்டைக்காய் பீசஸ் எல்லாமே இப்போ அந்த கடலை மாவு மசாலா நல்லா கோட் ஆயிருக்கு. மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து இந்த வெண்டைக்காயை நம்ம டீப் ஃப்ரை செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடான உடனே வெண்டைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு வெண்டைக்காய் பீசஸ் எல்லாம் பொரிக்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொறு வெண்டைக்காய் தயாராக இருக்குது. அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லாயிருக்கு. இது நீங்கள் ரசம் சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா வெறுமனே சாப்பிட்லாம். வெண்டைக்காய் மசாலா செய்கிறதுக்கு நான் 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து சுத்தமாக கழுவி தலையும் வாலையும் வெட்டி 1.5 இன்ச் பீஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசாக நறுக்கினா நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்கி வச்ச வெண்டைக்காய் துண்டுகளை அதில் போட்டு நல்லா வதக்கணும். வெண்டைக்காய் முக்கால்வாசி வெந்த பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கியிருக்கு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிருக்கு. இப்போ வெண்டைக்காய் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுருங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி இதெல்லாம் போட்ட பிறகு இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கின பிறகு அடுத்தது இதில் 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, 2 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது, 2 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, அடுத்து 3 தக்காளி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். வெங்காயம் நல்ல பொன்னிறமான பிறகு அரைச்ச தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கணும். தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் மசாலாவை நல்லா வதக்கணும். தண்ணி எல்லாம் நல்லா வத்தின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அடுத்தது 1/2 கப் தயிர் ஒரு பவுலில் போட்டு நல்லா விஸ்க் பண்ணணும். தயிர் நல்லா அடித்த பிறகு இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயிர் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா சேர்ந்து வந்திருக்கு.
கடைசியில் வறுத்து வச்ச வெண்டைக்காய் துண்டுகளை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெண்டைக்காய் போட்ட பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, பொடியை நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பேனை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு கடைசியில் கொஞ்சம் கசூரி மேத்தி இலையை போட்டு இறக்கிடுங்க. அருமையான வெண்டைக்காய் மசாலா ரெடியாக இருக்குது. இது நீங்கள் சப்பாத்தி வச்சு தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் கடலை மாவு ஃப்ரை செய்ய நான் 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காயை கழுவி ஈரம் போக தொடச்சி எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய் ஈரம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்மளோட டிஷ் நல்ல ட்ரையாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். நல்லா தொடச்சிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஆற விடுங்க. இப்போ வெண்டைக்காயோட தலைப்பகுதி நீக்கிட்டு மேலேருந்து கீழாக ஒரு சின்ன கீறல் போடுங்க. பார்த்தீங்கன்னா நான் தலைப்பகுதியை முழுசாக வெட்டலை, லேசாக தான் எடுத்திருக்கேன். முழுசாக குறுக்கால 2ஆக வெட்ட வேண்டாம், சின்னதாக ஒரு ஸ்லிட் போட்டால் போதும். அப்போ தான் வெண்டைக்காய் ஷேப்பு அப்படியே இருக்கும், இல்லைன்னா உடஞ்சிரும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அது சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அடுத்து கீறின வெண்டைக்காயை போடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறுங்க. அப்பப்போ நல்லா கலந்து விடுங்க. அப்பதான் வெண்டைக்காய் எல்லா பக்கமும் வதங்கும். இப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல இந்த வெண்டைக்காயை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுருங்க. வெண்டைக்காய் நல்லா ப்ரௌன் கலரா ரோஸ்ட் ஆயிடும். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாவை சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள் போடுங்க. எல்லா மசாலாவும் வெண்டைக்காய்க்கு நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா 1/4 கப் கடலை மாவு சேர்த்து கலந்து விடுங்க. கடலை மாவு சேர்க்கும் போது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு, வெண்டைக்காயும் நல்ல மசாலால கோட் ஆகியிருக்கு. மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இந்த கடலை மாவு வெண்டைக்காயை நீங்கள் சூடாக சாதத்தோட பரிமாறுங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த வாட்டி நல்ல ஃப்ரெஷ்ஷாக வெண்டைக்காய் வாங்கி இந்த ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.